Taste the Daily. மதுரை மாவட்டம் அழகர்மலை அடிவாரத்தில் பானை உற்பத்தி சூடுபிடித்துள்ளது. மூலிகை மரங்கள், செடிகள் நிறைந்த அழகர்மலையில் பெய்யும் மழைநீர் சுந்தரராஜன்பட்டி பலப்பட்டறை கண்மாய்க்கு சேகரமாகிறது. இந்த தண்ணீரையும் மூலிகை வனமான அழகர்மலை மண்ணையும் கொண்டு இந்த கிராமத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் மண்பானைகள் செய்து வருகின்றனர். இதனால் சுந்தரராஜன்பட்டி கிராம மண்பானைகளுக்கு மூலிகை மகத்துவம் உள்ளதாக கருதப்படுகிறது. மகத்துவம் வாய்ந்த பானைகள் 30 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இந்த பானைகள் தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் கொண்டு செல்லப்பட்டு விற்பனையாகிறது. இதனிடையே தங்களை மண் எடுக்க அதிகாரிகள் விடுவதில்லை என்றும் மண்பாண்டங்கள் செய்வதற்கு தேவையான மண்ணை எடுக்க தங்களை அனுமதிக்க வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மண் எடுக்கிற கொஞ்சம் ஆர்டர் கொடுக்கணும். மண் எடுக்க சொன்னால் பயப்படுறாங்க. அங்கே எடுத்து பிடிச்சி வண்டியை பிடிச்சிடுவாங்க, அதை பிடிச்சிடுவாங்க, அதை பிடிச்சிடுவாங்க. மண்ணுக்கு கவர்மெண்ட்டு எங்களுக்கு ஒரு ஒத்தாசை. அரசு பேருந்தில் சாதாரண லக்கேஜுக்கு 500 ரூபாய் கேட்டு பெண்ணை அரசு பேருந்திலிருந்து இறக்கிவிட்ட அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. திருச்சி மாவட்டம் கல்லணையைச் சேர்ந்த சர்மிளா கோவை மாவட்டம் சிங்காநல்லூரிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய அரசு பேருந்தில் 155 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுத்துள்ளார். டிக்கெட் எடுத்த அவரிடம் கூடுதல் லக்கேஜுக்கு 500 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்க நடத்துனர் வற்புறுத்தியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த சர்மிளா சாதாரண லக்கேஜுக்கு 500 ரூபாயா என கேட்டு அதனை வழங்க மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் வெள்ளக்கோவில் அருகே நடுரோட்டில் சர்மிளாவை அம்போவென்று இறக்கிவிட்டு அரசு பேருந்து சென்றுவிட்டது. இளைஞர் ஒருவர் உதவியுடன் கரூர் வந்த சர்மிளா இது தொடர்பாக பேருந்து நிலைய போக்குவரத்து கழகத்தில் புகார் அளித்தார். இதை கண்ட பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் நலன் பேணப்படும் லட்சணம் இதுதானா என ஆவேசமாக கேள்வி எழுப்புகின்றனர். படிக்கட்டில் கீழே தாப்பா உட்காந்துருந்தேன் நான். எனக்கும் கூட சீட்டு இல்லைப்பா உட்கார்றதுக்கு. பையன் அந்த பொண்ணுங்க காலடியில் தான் இருந்துச்சு. பையன் ரொம்ப கேவலமாக திட்டி இறக்கி விட்டாங்க. தாங்க முடியல. ஒன்றும் இறக்கி விட்டோன்னு பஸ் ஸ்டாண்டு இல்லைங்க. நல்ல இவங்க வந்தாங்க. வந்தோன்னே அப்புறம் மறித்து இன்னொன்று ஏற்றிக்கிட்டாங்க. இல்லாட்டி ஏற்றலன்னு அங்கே தான். புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு கட்டாயமாக ஹெல்மெட் அணியும் திட்டம் அமலுக்கு வந்தது. புதுச்சேரியில் ஏற்கனவே 3 முறை கட்டாய ஹெல்மெட் சட்டம் அமல்படுத்தப்பட்டு கைவிடப்பட்டது. தற்போது 4வது முறையாக பல்வேறு தரப்பினரின் எதிர்ப்புகளுக்கிடையே கட்டாய ஹெல்மெட் சட்டம் அமலுக்கு வந்தது. ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டினால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டம் அமலுக்கு வந்த பின்னரும் 95% வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணியாமல் செல்கின்றனர். மேலும் நடைமுறை சிக்கலை கருதி புதுவை நகரத்திற்கு மட்டும் விலக்களிக்கவும் சாலைகளை முறையாக பராமரிக்கவும் மைனாரிட்டி பாஜக கூட்டணி அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஹெல்மெட்லாம் போடணும்னு சொல்லிட்டு அமல்படுத்தியிருக்காங்க. பட் நல்ல விஷயம் தான். உயிர் காக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க சொல்றது ஓகே தான். பட் ரோடுலாம் ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப சிட்டின்னு பாத்தீங்கன்னா இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லா வாசல். ஒரு மழை பெஞ்சாலோ ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா இந்த ரோட்ல போக வரவே முடியாது. இந்த சிட்டியெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு நீங்க எதை வேணாலும் பண்ணுங்க, அது தப்பு இல்லை.